சோனம் வாசுங்கிற கேரக்டர்ல தான் இவர் நண்பான்ற படத்தில் நடிச்சது. ஏன் நீங்க அங்க போய் அவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்க கூடாது? ஏன்னா எனக்கு உரிமை இருக்கு உங்களை கேட்க. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா ஹசாரேக்கு நேர போனீங்களா? ஆதரவு தெரிவிச்சீங்களா? ஏன் உங்க இரண்டாம் கட்ட தலைவரை ஆதரவு அர்ஜுனா அனுப்பிவிட வேண்டியதானே? அவர் ஊழலுக்கு எதிர்ப்பானவர் தானே? தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655796557. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சங்கத்தமிழன் அவர்கள். வணக்கம். வணக்கம். தமிழ்நாட்டில் ஒரு பக்கம் ஒரு இளைஞர்கள் புரட்சி செய்து தாவேக்காவை ஆட்சிக்கு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு நாம் பார்க்குறோம். இதுவே டெல்லியில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் இளைஞர்கள்லாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. முக்கியமாக அந்த நீட் தேர்வில் நடந்த அந்த குளறுபடி, அது மட்டும் இல்லாமல் பல்வேறு கோரிக்கைகள்லாம் கூட ஆட் ஆயிடுச்சு. அதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் 2 பேர். ஒருத்தர் உண்ணாவிரதம் போராட்டத்திலிருந்து கடைசியாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டிருக்கார். 2 பேருமே கிட்டத்தட்ட கரப்பாம்பூச்சி கட்சியினுடைய தலைவர், இன்னொருத்தர் ஒரு சமூக ஆர்வலர். 2 பேரும் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜேபி நட்டா போய் கரப்பாம்பூச்சி கட்சியினுடைய அந்த தலைவரை பார்த்துட்டு வந்திருக்கிறாரு. நாங்கள் சொன்ன கோரிக்கைகள்லாம் நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது இளைஞர்கள் நினைச்சா எதையும் செய்யலாம் அப்படின்றது வரலாறு பல பதிவுகளை நடத்தி காட்டியிருக்கிறது. பிரெஞ்சு புரட்சியிலிருந்து இன்னைக்கு நிகழ்காலத்தில் நீ கண்ணுக்கு முன்னாடி பார்த்த இலங்கை புரட்சியாக இருக்கட்டும், இல்லை பக்கத்தில் வங்காள தேசமாக இருக்கட்டும், இல்லை எகிப்தாக இருக்கட்டும், இல்லை சிரியாவாக இருக்கட்டும், இல்லை துருக்கியாக இருக்கட்டும், கண்ணுக்கு முன்னாடி நம்ம பார்த்தோமா பார்க்கலையா? பார்த்துதே இருக்கிறோம். இன்றைக்கி அப்படிப்பட்ட புரட்சியில் அதை விட வீரியமாக இன்னைக்கு இளைஞர்கள் அணிதிரட்சியாக வருகிறார்கள். அந்த இளைஞர்கள் நீ நினைக்கிற மாதிரி இந்த குறிப்பிட்ட இளைஞர்கள் இல்லை, எல்லா சமூகத்திலும் இருந்து எல்லா மதத்திலும் இருந்து பாதிக்கப்பட்ட எல்லா இளைஞரும் வர்றான். ஏன் இளைஞன் வர்றான்னா உங்களுக்கு தெரியும், ஒரு நீதிபதி நீதிமன்றத்தில் சொன்னார், ஆர்டிஐலேருந்து அவன் நிறையா என்கொயரியை போட்டு இருக்கிறாங்க தேவையில்லாமல். இந்த கார்கோச் மாதிரி யார் இந்த கரப்பாம்பூச்சி மாதிரி நீங்கள் தொந்தரவு தாங்க முடியலன்னுமே. இது யாருக்கு உரைச்சிச்சோ உரைக்கலையோ, அமெரிக்காவில் மேல் படிப்பு படித்து கொண்டிருந்த ஒரு இளைஞன் அப்ஜித் திபேக், அந்த பையனுக்கு 30 வயசு தாங்க, அந்த நேரத்தில் 29 வயசுங்க. அப்படியே அவனுக்கு என்னடா அப்படி கேவலமாக பேசுகிறாங்க நம்ம இந்திய நாட்டில் இப்படி இளைஞர்களை பார்த்து. ஏன்னா அந்த தம்பிகிட்ட நான் பேசினேன் நேற்று ஃபோனில் பேசினேன். அவரே சொல்கிறாரு, வேலையில்லாத பிரச்சனை எங்கே போனாலும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யூடியூப்பில் இருக்கிற இளைஞர்கள்லாம் அவன் எம்ஏ படிச்சிருக்கிறியா, இல்லை இன்ஜினியராக இருக்கிறேன், அவன் யூடியூப்பில் வேலை பார்க்குறேன், ஹோட்டல் கடையில் வேலை பார்க்குறேன், கன்ஸ்ட்ரக்ஷன் வேலையில் வேலை பார்க்குறேன், ஜொமோட்டோவில் பார்த்து அவன் தான் இருக்கிறேன். வெளிநாடுலாம் அப்படி இல்லை சார், நீங்கள் வெளிநாட்டில் இருந்திருப்பீங்க, ஆனால் இப்போ அமெரிக்காவில் இருந்து எல்லாம் படித்ததுக்கு தரமாக அதுக்கு தகுதிக்கு ஏற்ற வேலை கிடைக்கிறது, ரைட் மைண்ட் ரைட் ஜாப். இங்கே கிடைக்காம காரணம் இந்த அரசியல்வாதியை தான். அந்த கோவத்தில் தான் நான் ஒரு வெப்சைட் ஆரம்பித்தேன் சார். ஆரம்பித்து முடிச்சா 24 ஹவர்ஸில் மில்லியன் வருது சார். நான் விளையாட்டுக்கு ஒரு யதார்த்தத்தை ஆரம்பித்தேன். கார்கோச்ன்றீங்களா, அவர் அம்பேத்கரிஸ்ட், அவர் என்ன சொல்றாரு, அடிமை என்று சொல் புரட்சி செய்வான். அப்போ என்ன கார்கோச்ன்றியா, என்ன கரப்பாம்பூச்சின்றியா? கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டி போ, நீ பாரதிய ஜனதா பார்ட்டின்றியா? நான் கரப்பாம்பூச்சி ஜனதா பார்ட்டின்னு சொல்லி ஜேஜிபின்னு உன்னை எதுக்குறேன் சார். ஒரே வாரத்தில் 20 மில்லியன் வந்துட்டாங்க சார். நான் நினச்சேன் கரெக்டாக மக்கள் அப்போ உண்மையிலே பாதிக்கப்பட்டிருக்கிறேன். கேட்குறேன், தொடர்ந்து போராடுவோம்னு நான் போராடி கொண்டிருக்கும்போது சரி நேரடியாக இந்தியாவுக்கே வருவோம்னு இந்தியாவில் உங்கள் தமிழ்நாடு தான் சார் வரல, கர்நாடகாவில் போராட்டத்தை அறிவித்தேன், ஹைதராபாத்தில் அறிவித்தேன், மற்ற ஸ்டேட்டில் அறிவித்தேன், நல்ல ஒரு மக்களுடைய ஆதரவுலாம் இருக்குது. அந்த வருஷம் நாங்கள் போராடி கொண்டிருக்கும்போது நீட் கொஸ்டின் அவுட் ஆயிடுச்சு, நாங்கள் முன்னெடுக்கிறோம். அந்த நேரத்தில் ஐயா யார் அவர் பேர் சோனம் வாசுங், பெரிய போராளி, அவர் இதற்காக நீண்ட ஒரு உண்ணாவிரதம் இருந்தார். உண்ணாவிரதம் இருக்கும்போது நானே பார்த்தேன். அவர் உண்ணாவிரதம் என்ன டயலாக் பண்ணலாம், 21 இந்த இன்னைக்கு வரதே சொல்கிறார், 21 நான் உயிரோடு இருப்பேன், செத்து போயிடுவேன், பேயா உங்களை நான் மிரட்டுவேன். அதனால் நீட்டு தேர்வுக்கு அந்த கொஸ்டின் லீக் அவுட் ஆனதுக்கு முக்கியமான காரணமாக அமைச்சர் அவர் தர்மேந்திர பிரதான் அவர் நீக்க நவரா பண்ணுற மாதிரி ஒரு போராட்டம் இருந்துச்சு. ஆனால் போலீஸ் அவர் அழகாக தூக்கிட்டு போய் அவர் கொடுமைப்படுத்தி இது பண்ணாங்கன்னு அவர் இன்னைக்கு காலையில் மீண்டும் ஆரம்பிச்சிட்டார். அதே நேரத்தில் மாணவர்கள் இவருக்காக போராடினாங்க பார்த்தீங்களா, நேற்று அடித்து மண்டையை உடைச்சு. ஆனால் உங்களுக்கு தெரிய வெறும் 60 இளைஞர்கள். ஆனால் அவங்ககிட்ட நான் பேசும்போது, ஏன்னா ஏஐஎஃப் உடைய அங்கே தலைவர் அங்கே தான் இருக்கிறாப்புல, அவர் என்னுடைய நண்பர், அவர் என்கிட்ட பேசினார், அண்ணா இங்கே ரொம்ப பாதிப்புடே, வெளியில் சும்மா 60-20 சொல்கிறாங்க, ஆனால் 1000க்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், மாணவர்கள், மாணவிகள் எல்லாரையும் அவ்வளவு கொடுமைப்படுத்தியிருக்கு அரச பயங்கரவாத, சமூக விரோதிகள்
இவங்கெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து ஏதோ பணம் கொடுத்து இவங்கெல்லாம் போராட்டத்தில் வந்து இன்னமும் உட்கார்ந்திருக்காங்க. சொல்கிறாங்க அவர் பேர்னா ஐயா சோனம் வாசுங் வந்து பாகிஸ்தான் போயிட்டு வந்தாராம், அங்கேருந்து அவருக்கு பணம் வருதுன்னு. இது வந்து இங்கே பாருங்க, இந்த ஆரம்ப காலகட்டத்திலே சொல்லுவாங்க. ஏதோ ஒரு அஜெண்டா கொடுத்துருக்காங்க அரசாங்கத்துக்கு எதிராக, இந்த மாதிரி அஜெண்டா கொடுக்கப்பட்டு நான் கேட்கறது அதனால வந்து இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் நான் அது பயில் சொல்கிறேன், நீ அந்த பயில் சொல்லுங்க. நான் ஒரு கேள்வி உங்கள்கிட்ட நான் கேட்குறேன், அதுக்கு நீங்கள் பயில் சொல்லுங்கள். இதே மோடி ஐயா அவர்கள் 12 ஆண்டுகளுக்கு முன்னால் அரசியல் ஆட்சிக்கு வருவதற்கு முன்னால் என்ன சொன்னார்? என்னை மட்டும் நீங்கள் பிரதமராக்குங்க, நாங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல இந்தியாவில் இருக்கிற, என்ன பேசுகிற தமிழ்நாடு, அதுக்காக சொல்கிறேன், இந்தியாவில் இருக்கிற அனைத்து இளைஞர்களுக்கும் வேலை இல்லாத பிரச்சனையை முடிப்பேன், ஆண்டு ஒன்றுக்கு 1 கோடி இளைஞனுக்கு வேலை தருவேன்னு சொன்னாரா சொல்லலையா? இன்னைக்கு 12 ஆண்டுகளாக போச்சு. அப்போ 12 கோடி இளைஞனுக்கு வேலை கொடுத்துருக்கிறாரா? வேலையை கொடுங்க ஐயான்னு போய் கேட்டோம்னா போண்டா சுடு அப்படின்னு இருக்காரு, சொன்னாரா சொல்லலையா? அப்போ நீ வேலை கொடுக்கல. ஏங்க போய் கன்ஸ்ட்ரக்ஷனில் நீங்களே கேமரா எடுத்துகிட்டு போங்க. இங்கே இருக்கிற கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் பூரா வேலை பார்க்குற பூரா நார்த் இந்தியாக்காரன், பீகாரி, உத்தரப்பிரதேஷ், மகாராஷ்டிரா தான் வேலை பார்க்குறேன். அதை விட்டு அப்படியே ஓட்டர் கடைக்கு போங்க, ஓட்டர் கடையில் இருக்கிற பூரா பீகாரி தான் இருக்கிறேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் வேலை இல்லைங்க. ஆனால் நம்ம ஊரில் இருக்கிற இளைஞர்கள்லாம் அரசியல் கட்சிக்கு போயிட்டாங்க, ரைட்டாக? அது வேறு பிரச்சனை, சமூக சேவைக்கு. அங்கே இருக்க இளைஞர்லாம் வறுமையில் இங்கே வந்து அவங்க வந்து ஹோட்டல் கடை, கன்ஸ்ட்ரக்ஷன் வேலை பார்க்குறேன். அப்போ இவனுக்கு நீ வேலை கொடுக்க வேண்டியதானே? வேலை கொடுக்காம ஏன் இருக்கிற? நீ வேலை கொடுத்தனா இப்போ ஏன் ரோட்டுக்கு வர்றேன்? ஏப்பா கார் கோச் அப்படின்னு ஆரம்பிச்சது அத்தனை மில்லியன் இளைஞர்கள் எப்படி வர்றேன்? அப்ப நீ வேலையை கொடு. வேலை இருக்கா நீங்க சொல்லுங்க. நீங்க படிச்ச படிப்பு வேலை கிடைச்சிருக்காங்க. அது தமிழ்நாடா இருக்கட்டும், வட மாநிலங்களா இருக்கட்டும், வட மாநிலங்கள் அதிகமாவே இருக்கு. அதுக்கு போதிய கல்வி அறிவு இல்லை அப்படிங்கிற காரணம்லாம் சொல்லப்படுது. அதைத்தான் அவர் கிளீனா சொல்றாரு. போதிய கல்வி அறிவை வளர்க்கக்கூடிய சிலபஸ் ஒழுங்காக இல்லை. அவர் சொல்ற மெயினா அபிஜித் திபேக்கிட்ட பேசுன சௌராக்குன்னு ஒரு தம்பி, அவர் தான் நேற்று போய் அந்த அமைச்சரையே பார்த்துருக்கிறாரு. அதில் அவர் ஒருத்தர். அவங்க பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாங்க? எல்லாம் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம், கவலைப்படாதுன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடக்கும் இங்கே அடித்து மண்டையை உடைச்சிருக்கிறாங்க. அந்த உடைச்சதில் யார்? அபிஜித்துக்கும் காயம், படுகாயம், ஹாஸ்பிட்டலில் கிடக்கிறாரு. இப்போ வந்து என்னென்னா திருப்பி போராட்டத்தை ஆரம்பித்து விட்டார்கள், திருப்பி காலையிலேருந்து. இல்லை, காலையில் ஜேபி நட்டா வந்து போயிருக்காரு, மீட் பண்ணியிருக்காரு. ஆமாம், திருப்பி போராட்டம். இப்போ தலைவர் போக போகிறார். இப்போ நம்ம பேசி கொண்டு இருக்கிற இந்த தருணத்தில் நிச்சயம் போயிருப்பார். இப்போ தலைவர் வேறு அழைப்பு விட்டுருக்குறாங்க. இப்போ என்னையும் வர சொல்லியிருக்கிறாங்க. நான் உங்கள் மீட்டிங் முடிஞ்ச பிறகு கூட நான் நைட்டு டெல்லி போயிட்டு காலையில் போய் சந்திக்க போகிறேன். இந்த இளைஞர்கள் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய புரட்சியை உருவாக்கி இருக்காங்க. இப்போ மீடியாக்கள் ஒரு பக்கம் வந்து கவர் பண்றாங்க, நியூஸ் கவர் பண்றாங்க, அது கூட்டமா இருக்கிற மாதிரி காட்டப்படுது. அதே நேரத்தில் வந்து நிறைய கூட்டம் கூடக்கூடாது அப்படிங்கறக்காக அடிச்சு விரட்டுறாங்க. இந்த மாதிரி சம்பவங்களும் நம்ம பார்க்குறோம். உண்மையாலுமே அங்கே எத்தனை பேர் இருக்காங்க? தூண்டி விட்டு எதுவும் வந்து அங்கே தூண்டி விட்டு உங்களால இவ்வளவு பெரிய போராட்டத்தை உருவாக்க முடியுமா? சரி, நீ தூண்டி விட்டதுன்னா இப்ப விவசாயிகள் வேற போராட்டத்தை நோக்கி வந்து கொண்டிருக்கிறாங்க. அதுதான், இது வந்து அமைதியா இருக்கக்கூடிய ஒரு இந்தியாவை சீர்குலைக்கும் வகையில இந்த மாதிரி பண்றாங்க அப்படிங்கிற வார்த்தை பாஜகவினர் வைப்பாங்கல்ல. விவசாயிகளுக்கு எதிர்ப்பாக அந்த காலகட்டத்தை செய்யும் பொழுது விவசாயிகள் போராடினார்கள். இதே அண்ணாமலை என்ன சொல்றாரு? அதுல இருக்கிற ஒரு புல் ஸ்டாப்பை கூட நாங்கள் மாற்ற மாட்டோம் அப்படின்னாரு. அடுத்து அந்த அரசாங்கம் மாத்துச்சா மாறலையா? போராட்டம் தானே ஒரு தீர்வை கொடுக்கும். இவங்க போராடலையா? ஆரம்ப காலகட்டத்தில் ராமருக்கு கோயில் கட்டணும்னு ரத ஊர்வலம் நடத்தவில்லையா? அன்னைக்கு இவன் வந்து ரத ஊர்வலம் நடத்தினா பயன் இல்லை, ராமரை கும்பிட்டா சோறு கிடைக்காது, படிக்கணும், வேலை கிடைக்கணும்னு யதார்த்தத்துக்கு வர்றேன், போராடுறேன். இவர்கள் போராட்டம் பண்ணாத போராட்டமாங்க அப்படின்னு சொல்லி சொல்லல. அது நியாயமா, சரியான முறையில் அப்படிலாம் பண்ணணும். நியாயமா சரியான முறையில் ஒருத்தர் உண்ணாவிரதம் இருக்கிறாரு. உண்ணாவிரதத்துக்காரு என்ன சொன்னாரு? நான் அங்கே கூட வரல, நீங்க கூட இங்கே வாங்க, இல்லை நான் அங்கே வர்றேன், எனக்கு என்ன வேணும்? பார்லிமெண்ட்டில் இதெல்லாம் பேசணும்னாரு. இது என்ன தப்பா? அவர் வச்ச எதிர்கட்சிகள் பேசுறாங்கல்ல. இப்போ காங்கிரஸ் கட்சியோ மற்ற எதிர்கட்சிகளோ பாஜக எதிர்நிலையில் இருக்கக்கூடியவங்களாம் தோத்து போயிருச்சுங்க. காங்கிரஸ் ஒழுங்கா பேசியிருந்தா ஏன் இது நடக்குது? 8ஆம் தேதி என்னை இடைநிலை எப்ப செஞ்சாரு தலைவர்? நான் 7ஆம் தேதி 6வது மாசம் இடைநிலை பண்ணார்ல. 8ஆம் தேதி நேர இடைநிலை பண்ணிட்டு டெல்லி போயிட்டாரு. 8ஆம் தேதி காங்கிரஸ் உடைய அந்த உயர்மட்ட குழு நடக்குது. காங்கிரஸ்னா அந்த இந்திய கூட்டணியுடைய உயர்மட்ட குழு நடக்குது. அதில் எங்கள் தலைவரும் போயிருக்காரு. எங்கள் தலைவர் பேசின ரெக்கார்டு பேருக்கு நான் உங்களுக்கு தர்றேன். என்னமா சொல்லியிருக்காரு? இப்போ இந்த கார்கோச் பார்ட்டி வந்து போராட்டங்களை அறிவிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க நம்ம சாதாரண எடை போட்டுறக்கூடாது, அவங்கள ஒரு சாதாரண நம்ம இளைஞர்கள் அப்படின்னு நம்ம எடை போடாமல் அவங்கள சந்தித்து பேசி அவங்களை அரசியல் படுத்தி இந்த போராட்டத்தை கூர்மைப்படுத்த வேண்டும் பேசினார். அதில் காங்கிரஸ்காரெல்லாம் ஒன்றும் காது கொடுத்து கூட அதுக்கு வாய் திறந்து பேசலையா. ஆனால் இன்னைக்கு களத்தில் நிற்கிறது யார் தெரியுமில்ல? களத்தில் அங்கே போய் நிற்கிறது காங்கிரஸ் இளைஞர்கள் நிற்கிறார்கள், கம்யூனிஸ்ட் இளைஞர் நிற்கிறார்கள், தலித் அம்பேத்கரிஸ்ட் நிற்கிறார்கள். அங்கே போனால் கூட்டத்தில் இருக்கிற பல அம்பேத்கரிஸ்ட்டுங்க. சரி, நீங்கள் பேசினதா சொன்னீங்க. என்ன அங்கே வந்து உங்களுக்கு தகவல் கிடைச்சது? என்ன, எதை நோக்கி இந்த போராட்டங்கிறது நகர்ந்துட்டு இருக்கு? அங்கே இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் என்ன சொல்கிறாங்க? காவல்துறையினர் என்ன சொல்கிறாங்க? அதாவது வந்து இந்த போராட்டம் வந்து 100க்கு 100 வெற்றி பெற்று விட்டது.
அரசாங்கமே ஆடி போயிருக்கிறது. அதனாலவே மோடி வந்து அப்படியே பேசிட்டே இருக்கும்போது ஓடி போய் விட்டார். அந்த இடத்த விட்டு, பார்லிமெண்ட்டை விட்டு அவர் அப்ஸ்காண்ட் ஆகி விட்டார்னா மறைமுகமான ஒரு இடத்துக்கு போயிட்டார். அறிவிக்கப்படாத உயர்மட்ட அமைச்சரவை குழு நடந்தது. அப்போ இவ்வளவு தாக்கம் இல்லாமல் எதாவது நடக்குமா? அப்போ இதுக்கு என்ன சொல்யூஷன்? அது ஒன்றும் தப்பாக கேட்கலைங்க. நீட்டு தேர்வில் பாதிப்படைந்து இறந்து போன குழந்தைகளுக்கு, அந்த குடும்பத்திற்கு 1 கோடி வழங்குங்கள். இதில் என்ன தவறு? அதேமாதிரி நீட்டு தேர்வை ரத்து செய்யுங்கள். இன்னொன்று சொன்னால் நீ அதிர்ச்சியாக இருவீங்க. ஐபிசி தமிழ் நேயர்களே உங்களுக்கு சொல்கிறேன், 152 முறை இந்த கொஸ்டின் அவுட் ஆகிருக்குது. அப்புறம் எப்படி நம்ப முடியும்? 152 வெறும் நீட்டுக்கு மட்டுமல்ல, நீட்டுக்கு 2 முறை. அதே மாதிரி இது மெட்ரிகுலேஷன் படிப்பில் +1 +2 கொஸ்டின் அவுட் ஆகிருக்கு. அதேமாதிரி இன்னும் அது மட்டும் இல்லாமல் ராணுவ பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா, அதில் அவுட் ஆகிருக்குது. இன்ஜினியரிங் காலேஜில் அவுட் ஆகிருக்கு. மெடிக்கல் காலேஜில் படிக்கிற அவுட் ஆகிருக்கு. நான் 152 எப்படி கணக்கு சொல்கிறேன்? இந்த ஆட்சியாளர் வந்த பிறகு 152 முறை கொஸ்டின் அவுட் ஆகுதுன்னா அப்போ கல்விக்கு அங்கே ஒரு இது இல்லைல்ல. அப்போ அதை கவனமாக பாருங்கன்றாங்க. அது மட்டும் இல்லை, அதானி அம்பானி அவர்களுடைய சொத்துக்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுங்க. அவங்க பல பெரிய பெரிய சேனல்களை கையில் எடுத்து அவங்க கூட தவறான செய்திகளை பரப்புகிறார்கள் அப்படின்றாங்க. அதே நேரத்தில் எலெக்ஷன் கமிஷன்ல ரூல்ஸை போடுங்க. அவன் கட்சி தாவல் பண்றாங்க, பல கோடிக்கு விற்பனை ஆகுது, அதை தடுங்க அப்படின்றாப்புல. அது மட்டும் இல்லாமல் இது முக்கியமானது, நீங்களாம் எப்போ யோசித்து பார்த்துருப்பீங்களா? நீதித்துறையில் இருக்கிற ஜட்ஜு, அவருக்கு வந்து ஜட்ஜு அந்த பதவி ரிட்டையர்மெண்ட் ஆன பிறகு அவருக்கு வந்து பார்லிமெண்ட்டில் வாய்ப்பு கிடைக்கிது சில கட்சி மூலமாக. அதனால அந்த ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகவே தீர்ப்பை வழங்குகிறார். ஆகையால் நீதித்துறையில் இருப்பவர் யாருக்குமே நாங்கள் பதவி கொடுக்க மாட்டோம், இல்லை நீங்கள் பதவியில் ஏற்கக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை போடுன்றாப்புல. அப்புறம் இவ்வளவு அறிவுபூர்வமாக போடுறாங்க இந்த இளைஞர்களுக்கு, சின்ன இளைஞர்கள். எனக்கெல்லாம் கேவலமாக இருக்குங்க. நான்லாம் ஒரு காலத்தில் இப்போ இல்லை, மாநில இளைஞரணி செயலாக இருந்தேன் ஒரு மாதத்துக்கு முன்னாடி. என்னடா செஞ்சோம் எனக்கே கேள்வி. ஆனால் 30 வயசு அந்த அபிஜித்துக்கு, சௌராக்கு 26 வயசு, இன்னொரு பையனுக்கு 28 வயசு. இவ்வளவு எழுச்சியாக இன்றைக்கி மக்கள் அணிதிரட்டி இருக்கிறாருன்னா இதாங்க மக்கள் புரட்சிங்க. இப்போ நம்மளாம் வெளிநாடுகளில் இருந்தனால நமக்கு வேலை நல்லா இருந்துச்சு, நம்ம ஜாலியாக அப்போ வந்துக்கிட்டு நம்ம நாட்டுக்காக பேசுகிறோம். ஆனால் இங்கே இருக்கிற இளைஞர்கள்லாம் என்னோட படித்தவரை நான் பார்த்தேன்ல, என் வயசுக்காரங்களாம் இருக்கிறாங்களே, வேலை இல்லை பிரதர். எங்கே பார்த்தாலும் படு சிக்கல்கள் இருக்குது, யாருக்குமே கவர்மெண்ட் வேலை கிடைக்க மாட்டேங்குது. சரி, மோடி அரசாங்கம் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? மோடி அரசாங்கம் உடனடியாக நீட்டு இதை நிப்பாட்டணும், நீட் எக்ஸாமே நிப்பாட்டணும் இமிடியேட்டாக. அதுக்கு அது மட்டும் அல்லாமல் நீட் எக்ஸாம் நிப்பாட்டினா மட்டும் பத்தாது, அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து அவங்க சொன்ன மாதிரி வழங்குங்கள், உதவி செய்யுங்கள். அதான் ரொம்ப முக்கியம். 1 கோடி அவங்க கேட்க, நீ 1 கோடி கொடுக்க முடியாதுனாலும் அவங்களுக்கு என்ன பிரச்சனை? அந்த குழந்தை இருந்திருந்தால் நேரம் எம்பிபிஎஸ் ஆகிருக்கு. இப்போ அனிதா இருந்திருந்தால் நேரம் டாக்டர் அம்மா. ஆனால் அனிதா வந்து தற்கொலை செய்து கொண்டுருச்சு. அப்போ அந்த குடும்பத்துக்கு என்ன நிவாரணம்? உங்களால் தான் நடக்குது. ஏன் நீட்டை ரத்து பண்ணுறது உங்களுக்கு என்ன? ஒரு கொஸ்டினை ஒழுங்காக அடித்து உங்களால் வந்து வெளியிட முடியல, கொஸ்டின் அவுட் ஆகுது. அப்போ அதெல்லாம் வந்து தவறான விஷயம் இல்லைங்க. இளைஞர்கள் புரட்சி அங்கே நடந்துட்டு இருக்கு. ஆனால் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் இது வரைக்கும் பேசாமல் இருக்காரு. என்ன காரணம்? நான் வந்து இங்கே பாருங்க, நான் இவ்வளவு நேரம் முதல்ல நீ கேட்கும்போது நான் விஜய் அவர்களை, தளபதி விஜய் அவர்களை பாராட்டி தான் நான் பேசினேன். ஆனால் இந்த விஷயத்தில் விஜய் அவர்களே, நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் என்னவோ மனசை எடுத்துக்கங்க, இல்லை பார்க்குறவங்க எப்படிமா சொல்லுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சோனம் வாசுங்கிற கேரக்டரில் தான் இவர் நண்பான்ற படத்தில் நடித்தது. நண்பனா அந்த படத்தோட கேரக்டர் இந்த கேரக்டர் தான். அப்போ அந்த கேரக்டர் வந்து இன்னைக்கு ரியலாக இருக்குது. நீங்கள் ரியலாக நடிச்சிங்க, ரியலாக உழைத்து கொண்டிருக்கிறார், நீங்கள் நடித்து கொண்டிருந்தீங்க. ஏன் நீங்கள் அங்கே போய் அவருக்கு ஒரு ஆதரவு தெரிவிக்கக்கூடாது? ஏன்னா எனக்கு உரிமை இருக்குது உங்களை கேட்க. 12 ஆண்டுகளுக்கு முன்னால் அண்ணா ஹசாரேக்கு நேராக போனீங்களா, ஆதரவு தெரிவிச்சிங்களா? ஆனால் அண்ணா ஹசாரே வந்து யார்? அவர் வந்து பிஜேபியோடைய அடியாள். நாங்கள் அப்பயே சொன்ன இவர் ஆர்எஸ்எஸ் ஆளுன்னு சொன்னோம். நல்ல காந்தி தொப்பியை மாட்டிக்கிட்டு அப்படியே வந்து ஊழலை ஒழிக்க போகிறேன்னு வந்தார். இப்போ ஊழலே இல்லையா? அவர் தான் லோக் தாவாவா என்ன ஒன்று கேட்டார், அதாவது எம்எல்ஏ எம்பிக்கள் குற்றம் சும செய்தால் தண்டனை வழங்க வேண்டும் என்று. எனக்கு தெரிய பல எம்எல்ஏக்கள், பல எம்பிக்கள் ஆட்டையை போட்டிருக்கிறாங்க. ஆனால் அந்த ஆட்டையை போட்டது வந்து இப்போ தண்டனை கிடைக்குமா கிடைக்காது நமக்கு தெரியலை. அப்போ இப்படிலாம் இருக்கிற இந்த சூழ்நிலையில் அதெல்லாம் உருவாக்கவே இல்லை. ஆனால் அவங்க காப்பி ஆதரவு கொடுத்தீங்களே. இன்னைக்கு நீங்கள் ஒரு முதல்வருங்க, நீங்கள் போக வேணாம் ஸ்பாட்டு கூட. நீங்கள் போனால் அது ஒரு பரபரப்பாகி போயிடும். ஏன் உங்கள் 2ஆம் கட்ட தலைவரை ஆதரவு அர்ஜுனா அனுப்பிவிட வேண்டியதானே? அவர் ஊழலுக்கு எதிர்ப்பானவர் தானே, நீட்டுக்கு எதிர்ப்பானவர் தானே. அவள் அனுப்பிவிடுங்க, இல்லை ஒரு குரல் கொடுங்க, கட்டாயம் குரல் கொடுக்க வேண்டும். இந்த பேட்டியை பார்த்த பிறகாவது விஜய் அவர்கள் சோனா வாசுன்ற கேரக்டரில் நண்பன் படத்தை நடிச்சிங்க. இப்போ ரியலாக வந்து அவர் வந்து களத்தில் வந்து சாக போகிறார். அவர் சொல்கிறார், நிச்சயம் எனக்கு வந்து அவர் காம்ப்ரமைஸ் ஆகிற மாதிரி தெரிலங்க. அவர் வாழ்க்கை வரலாம் எடுத்து படித்து பார்த்தா அவர் ஒரு இன்ஜினியர். அவர் கட்டின பில்டிங்லாம் பார்க்குறேங்க, அங்கே வந்து டெம்பரேச்சர் ரொம்ப அதிகமாக இருக்கிற இடத்துல எப்படி ஏசியே இல்லாமல் ஃபேனே இல்லாமல் வாழ முடியும் பில்டிங் கட்டியிருக்கிறாரு. ரொம்ப குளிர்ந்த பகுதியில் நீங்கள் எப்படி வந்து வாழ முடியும்? அங்கே எந்த பிரச்சனையும் ஹீட்டரே இல்லாமல் அப்படிலாம் வந்து அவர் ப்ராக்டிக்கல், அது ப்ராக்டிக்கல் நாலேஜ்.
தியரட்டிக்கல் நாலேஜே வேணாம், அந்த படத்துடைய கதையாக தானே அது மாதிரி வாழ்ந்துருக்கிற இன்னமும் வந்து அவர் குழந்தைங்களாம் அவர் வந்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பலையாம். அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு தாட்ஸ். அவர் நம்ம வரவேற்போம். இன்றைக்கி சாக போகிறாருங்க. அப்போ நீங்கள் குரல் கொடுக்கணும்ல இந்த நேரத்தில். நீங்கள் ஒரு முதல்வர் அன்றைக்கி இருக்கிறீங்க. அப்போ முதல்வராக இருக்கும்போது தமிழ்நாடு சூப்பர், தமிழ்நாடு நீங்கள் சிறப்பாக செய்யுங்க, பாராட்டுவோம். அங்கே போயிட்டு வாங்களேன். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்துக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். தங்கம் விற்று ஃபாஸ்டா பணம் பெற ஃபாஸ்ட் மணி கோல்ட் 9655799557. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ்